பார்வதி பதகே பார்வதி பதகே பரம சுபகே. என்னடா வாசிக்கிற? நல்லா வாசிடா. பார்வதி பதகே பரம சுபையா சொல்றானே. இது கர்நாடக சங்கீதம்டா. களக்குத்தாடி மேல வாசிக்கிற? என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு. சுந்தர சரண அரவிந்தானந்த சுராசுரர் தொழும் பவனா. சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர சரண அரவிந்தானந்த பராத்பரா பரமேஸ்வரா. இருங்க, நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டேன்டா. இப்படி என்ன? நான் இப்ப என்ன ராகம் பாடினேன் சொல்லுங்க பாக்கலாம். அப்பா, உங்க காதுல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா. இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவா. வாங்க இங்க. வேண்டாம், வாங்க உட்காருங்க. அம்மா, பஞ்சு என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுறேன், கரெக்டா கேட்டு சொல்லுங்க. என்ன ராகம்? ஒருதலை ராகம். ஐயோ பார்வதி, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கேன். முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு. ஏன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? சித்திர பத வதையா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பரம்பரையில வந்தவனா. என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன். முனியாண்டி பாகவதரா கேள்விப்பட்டதே இல்லையே. முனியாண்டி விலாஸ் திங்கிறதுலயே இருங்க. சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும். இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலா கத்து கொடுக்குறேன். சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன். நான் பாடுறேன், நீங்களும் எதையாவது கத்துக்குங்க. நானா? எனக்கு தான் எதுவுமே வராது. அட்லீஸ்ட் ஜால்ரா போடவாது கத்துக்குங்க. அதை இனிமே கத்துக்கணுமா? அதான் போட்டுக்கிட்டே இருக்கேனே. ஹலோமா. இரு. என்ன நீ காலையில சுடிதார் ட்ரெஸ்ல போன, இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க? அதானே, ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா? அது ஒரு பெரிய கதை. அத முதல்ல சொல்லு. இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும். ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேனா, எதிரில சர்ருன்னு ஒரு கார் வந்துச்சு. பயந்து கீழே விழுந்துட்டேன். அங்க ஒரே சேரு. பாத்தியா, என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் விழுந்த செந்தாமரை. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்ல விடுங்க. சொல்லுமா. அப்புறம் என்ன ஆச்சு? அங்க ஒரு அம்மா வந்தாங்க. என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன இப்படி குலுங்குது? என்ன ஆச்சு? வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லாதீங்க, ஏக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுமாரடே, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. உங்க காரும் ஓடல, உங்க கையும் காலும் ஓடலைன்னா எப்படி தியேட்டருக்கு போறது? அது கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா? சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சா போகுது. பை பை, நான் வரேன். டேய் கண்ணா, கை விட்டுறாதடா. இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தவன்டா. அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளனதுக்கு சரியா போச்சு. எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போறேன். பாரு, இவனை கொஞ்சம் பாரு. ஒரு வார்த்தை சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே. என்னங்க நீங்க? என்னால காரெல்லாம் தள்ள முடியாது. நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டிருக்கேன். அதெல்லாம் கலைஞ்சு போகும். அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது? அப்பா, கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட. காரை தள்ளணுமா? ஒரு 20 ரூபாய் தெரியா? 20 ரூபாயா? 20,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்குவீங்க, தள்ளுறதுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்க கூடாதா? கைய குடியா. எதுக்குடா? எங்க அப்பா காருக்கு 20,000 ரூபாய் மதிப்பு போட்ட பாரு. உன் தயாளு குணம் வேற யாருக்கும் வராதியா. பாவி பெத்தியே, 20 ரூபாய் ரொம்ப அதிகம்யா. 2 ரூபாய் தரையா. அடப்பா, அவனும் போயிட்டான், நீங்களும் தள்ள மாட்டீங்க. இந்த காரை நான் எப்படிதான் கரை சேர்க்கிறது? எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. பேசாம இந்த காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம டாக்ஸில போயிடுவோம். கார்பரேஷன் லாரி வந்து உங்க காரை அள்ளிக்கிட்டு போகட்டும். இதுக்கு ஒரு விடிவு காலம், நமக்கு ஒரு நல்ல காலம். அப்படிலாம் சொல்லாத பாரு. உன்னை கல்யாணம் பண்ண கையோட இந்த காரை நான் வாங்கினேன். இதை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உன்ன எதையாவது சொல்லி சென்டிமெண்ட்ட தொட்டுடுவீங்களே. ரமேஷ் வாடா, நம்ம அப்பா பாவண்டா. உனக்கும் நான் அப்பாவா? சரி புருஷன், வாடா. போடா, உதைக்காதடா, வீல் கழண்டுக்கும். தள்ளு போ. என்ன பண்றீங்க? இவர் என்னங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயலாம் நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உன் எரிச்சல் எனக்கு புரியுது பாரு, காருக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா, அவன் 20 ரூபாய் கேட்டான், எனக்கு அந்த 2 ரூபாயாவது தருவியா? ஏன்டா கேக்குறது கேக்குற, எனக்கு சேர்த்து கேளேன்டா. வண்டி ஸ்டார்ட் மாத்திரம் ஆகட்டும், நீங்க எதை கேட்டாலும் தரேன், நம்பிக்கையோட தள்ளுங்க.
ஏம்மா அப்பா இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அந்த காலத்துல ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரோட பொண்ணு வைத்து பேரை வச்சிருந்த காரா இது. ஓஹோ, அப்ப சரித்திர புகழ் வாழ்ந்த காரை சொல்லு. புகழோ, ராபர்ட் கிளைவ் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா, நம்மளால அப்படி போக முடியலையே. தள்ளு, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா? ஏமா கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு, ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னான்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி? என்னமா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னானா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. மாப்ள வா, நிறைய சமாச்சாரம் இருக்கு, பேசிக்கிட்டே போலாம். ஆட வா மாப்ள. என் மாமா இனிமே நான் விட மாட்டாரு. நீ போய்கிட்டே இரு, நான் அப்புறம் பாக்குறேன். வா மாப்ள. மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க, பின்னாடியே நான் வந்துடுறேன். அட வா மாப்ள, யாரு? கைய கொடு. அரிசி தீந்து போச்சுன்னு உன் அம்மா கடலாசி போட்டுருந்துச்சு. அதான் அரிசி மூட்டையோட வந்துட்டேன். அதோட உங்களையும் பார்த்துட்டு ஒரே முட்டா நம்ம குடும்ப விவகாரத்தையும் பேசிட்டு போயிடலாம் பாரு. ஆமா, பஸ்ல கிஸ்ல போகாம இப்படி நடந்தே போயிட்டு இருக்க. பஸ்ல போனா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது மாமா. ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா மோட்டார் சைக்கிள் வாங்கலாம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா? என்கிட்ட சொல்றது. இந்த மாமா எதுக்கு இருக்கா? சொத்து எதுக்கு இருக்கு? ஜம்முன்னு ஓட்டு. வளைச்சு வளைச்சு ஓட்டாத, நேரா ஓட்டு. நான் எங்க வளைக்கிறேன்? ரோடு வளைஞ்சிருக்கு. என்னையா வண்டி ஓட்டுற நீ? நான் ஒண்ணும் ஐயா இல்ல, அம்மா. சரி, என்னம்மா வண்டி ஓட்டுற நீ? ஐயா, அம்மா, அப்பா, என்னாச்சு? ஐயோ, அப்பா, நல்ல வேளை அடியெல்லாம் ஒண்ணும் படல, ரத்தமே வரல. நல்ல கதையா இருக்க. இன்னும் கொஞ்சம் இருந்தா உயிரே போயிருக்குமே. ஆயுசு கெட்டி தப்பிச்சிட்டீங்களே. ஐயா, காலே முடிஞ்சு போச்சு. ₹1 கொடுப்பியா நஷ்ட ஈடு? ₹1 ரொம்ப கம்மி, வேணும்னா ₹5 கொடுக்குறோம். வெறும் 5? கிண்டலா? நான் சொல்றது ₹1 1 லட்சம். ஐயோ, உங்க காலுக்கு 1 லட்சம் ஜாஸ்திங்க. உயிர் போயிருந்தா யோசனை பண்ணி பார்க்கலாம். அதை விடு. ஏமா, வண்டி கத்துக்கிறீல்ல, ஆமா. ஒரு எல்போர்டு மாட்டுறது இல்ல? ஐயா, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எல்போர்டே மாட்டுவாங்க. நான் எவ்வளவு பெரிய கல்யாணம் திறக்கிறது தெரியுமா? ஒரு நாளைக்கு ₹2000 சம்பாதிப்பேன். ஒரு மாசத்துக்கு ₹60,000 சம்பாதிப்பேன். இப்படியே ஆயுதுக்கும் கழகு போட்டீங்கன்னா உன் நஷ்ட ஈடு எங்க போய் நிக்கும் தெரியுமா? நஷ்ட ஈட விடுங்க, நீங்க கல்யாண தரகரா? ஆமா, எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க. இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல தரகரா பாருங்கன்னு அவ சொன்னா. அது காருக்கு கேட்டுடுச்சு, ஆமா. உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு. அப்போ உங்க வீட்டுல சம்பாதனை இருக்கு. ஆமா, போற வழியில கூலா ஒரு பாதாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம். வாங்க வாங்க, அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா, என் பொண்ணு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சூர்யா, இங்க வாமா. இதான் என் பொண்ணு. உன் உயரம் என்னம்மா? 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி.
4 அடி 11 அங்குலமா? ஆமா, இப்ப என்ன படிக்கிற? தி அதர் சைட் ஆஃப் மிட் நைட். என்னது? இங்கிலீஷ் நாவல். அட்டேங்கப்பா, பெரிய படிப்பு தான் போல் இருக்கு. ஆமா, இந்த டான்ஸை தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க? கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, கிர்னா டிர்னா. கிர்னா டிர்னாவா? அதானே, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதென்னமா அது கிர்னா டிர்னா? அதான் தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறவங்கள மாறி மாறி கண்ணத்துல அரையிறது. குழந்தைகிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? கிடையாது, நீ போய் ஆடுமா. வணக்கம், இவர்தான் தபேலா மாஸ்டர். ஓஹோ, பேஸ் பேஸ். நீங்க பரதநாட்டியத்தை தவிர தபேலா கூட வாசிப்பீங்களா? ஆ. அவர் வேற, இவர் வேற. இவர் வேற, அவர் வேறயா? அவர் மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. எவரு மாதிரி எவரு? இந்த தபலா இருக்குதே, அதுதான் அவரு. இந்த டான்ஸ் இருக்குதுல்ல, அது இவர் இல்லையே. என்னங்க இது? எனக்கே புரியலைங்க. ஐயோ நிறுத்துங்களேன், என்ன குழப்பம்? நேராவே பாத்துருங்களேன். ராஜரத்னம், சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ராஜரத்னம். நான் ராமரத்னம். என்னங்க இது? 2 பேரும் ஒரே மாதிரி பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. ஏங்க, நாங்க என்ன ட்ரிக் ஷாட்டா காட்டுறோம்? 2 பேரையும் ஒன்னா கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம். இவங்க ரெட்டை பிறவிங்க. ஆமா, சார் ஒரிஜினல், இவர் கார்பன். நாங்க மந்தவழி பிரதர்ஸ். முதல்ல டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் ஏற்பாடு பண்றதா இருந்தேன். அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு. 2 பேரையும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க, அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாடம் போதும், போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வாங்க வாங்க. இவன் என் மகன் ரமேஷ், தபலா கத்துக்கிறான். வருங்கால ஜாகிர் ஹுசைன். யாரு? நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா? ஐயோ, அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது. இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன். ஓஹோ, ஜாகிர் ஹுசைனா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. அப்படியா? அதை விடுங்க. என் பொண்ணு சூர்யா இருக்காளே, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அகாடமியா அவ பின்னாடி சுத்த போகுது. அவ்வளவு நல்லா ஆடுமா? அவ என்ன ஆடுறது, நானே ஆடுவேனே. உங்களுக்கு வள்ளூர் ராமையா பிள்ளைய தெரியுமோ? அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன். ஒரு 10 நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன். அதுக்குள்ள இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கியிருக்காங்களே கமலா, அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்லன்னா இந்த பட்டம் இவளுக்கு கிடைச்சிருக்கும். பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா. கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்பவும் நீங்க தான் என் புருஷனா? பிராப்தம். சூர்யா, இங்க வாமா. சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. தரகர். ஏன்பா மாடு வாங்க போறீங்களா? சிச்சி, அவர் மாட்டு தரகர் இல்லடா, கல்யாண தரகர். ஏன்பா, ரமேஷ் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவன் இன்னும் 8ஆவதே முடிக்கலையே. வாய் முடி வாயாடி கழுத. நீங்க உட்காருங்க. நீ போய் சாரு காஃபி எடுத்துட்டு வா போ. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சும்மா ஆட்டமும் பாட்டமும் கல கலன்னு அட அட அடா. உள்ள போச்சே வாயாடி பொண்ணு, அத நான் சும்மா விட போறதில்ல. இனிமே அதுக்கு நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன். உங்ககிட்ட கை நிறைய கமிஷனும் வாங்க போறேன். அதானே. அப்பா அப்படியே இல்லைங்க. ஏன்டா? இது ஆபீஸ் காரா? ஆமாண்டா. அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார், அது என்னாச்சு? அதுக்கு அடிக்கடி மூச்சு திணறுதான். இந்த தடவை அதோட உயிருக்கு ஆபத்துலன்னு மெக்கானிக் சொன்னாரு. அப்பா, என்ன என்ன இருங்க, அப்படியே இருங்க. திருஷ்டி சுத்தணும். நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு. சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களை தீ மிதிக்க வைக்கிறேன்னு. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. எனக்கு மொட்டையா? நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம். என்னம்மா, மவுண்ட் ரோடு போகாம இந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்க? பாதாம் அல்வா பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் கௌதம் தம்பி கொடுத்தா திருப்தியா சாப்பிடும். முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்க பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அம்மா, என்ன கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல இறக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அதெல்லாம் முடியாது. முதல்ல கௌதம் தம்பிய பாத்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ரோடுக்கு போறோம். நீ என் கூட வர்ற. அவர் இங்க இருக்காருமா. அவர் இங்க இருக்காரு சரிதான், அதுக்காக அடடடட என்ன? அவரை பார்த்த உடனே ஒரு புலகாங்கிதம் தான். உனக்கு இதெல்லாம் புரியாது, வா. ஹலோ கௌதம். வாங்க ஆண்டி. வா சூர்யா. ஆபீஸ் லைஃப், ஹவ் என்ஜாய் மெட்ராஸ். ஹியர் எவரிதிங் ஃபைன். பயப்படாதீங்க, காலையில இருந்து அப்பா கிட்ட டியூஷன். இன்னும் இதே மாதிரி 4 நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, வெள்ளைக்காரனே ஒரு கலக்கு கலக்கிட மாட்டேன். அது போட்டு தம்பி, நீங்க பாதாம் அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? ஓ, நிறைய சாப்பிட்டுருக்கனே. அது டெல்லியில சாப்பிட்டுருப்பீங்க, மெட்ராஸ்ல சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல ஆண்டி. இந்தாங்க,
எங்க வீட்ல என் கையால பண்ணது. நிறைய பாதாம் அரைச்சு போட்டிருக்கேன் உங்களுக்காக. சாப்பிடுங்க. ஸ்பூன் இல்லையே. ஸ்பூன் எதுக்கு? அப்படியே கையில எடுத்து சாப்பிட வேண்டியதுதானே. நீங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடடே, நீங்க போட்டோவெல்லாம் எடுப்பீங்களா? ஆண்டி, இது கேமரா, போட்டோ தான் எடுக்கும். அப்படின்னா நம்ம சூர்யா ஒரு போட்டோ எடுங்களேன். என்னமா அது? இப்ப எதுக்கு போட்டோ? நீ சும்மா இரு. நீங்க எடுங்க தம்பி. சூர்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதெல்லாம் மைண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எடுங்க. சூர்யா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம். ரெடி ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் எதுக்கு தெரியுமில்ல? சாப்பிட்ட பிறகு கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார் நீங்க வெறும் டெம்பரவரி தான். இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி, ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுப்பா. என்னடா ராஜு இது? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம். யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்குறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போனேன். வேலை குடுக்கலேந்து கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பார் ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்ட. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு. தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. ஒரு கொலைகாரன் அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா. அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்புறீங்க. மாமி, நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, சீக்கிரம் வேலையை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதாண்டா இருக்கு குழந்தாய். ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி, நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்பினா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய்? ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எறியறாய். அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜராஜு, செத்த நில்லு. உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள். உங்க ஆத்து சாவிந்தா. கொலை கொலை. Murder! Murder! கொலை கொலை. No, no, I'm not a murderer. நான் கொலைகாரன் இல்ல. தயவு செய்து ப்ளீஸ். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ கொலைகாரன் தான். கால் தி போலீஸ். Yes, yes, sir. போலீஸ்க்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் போட சீக்கிரம். பாக்குறான். Catch Catch him. him. கொலைகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா? பிடிங்க அவனை. ஏய். புடிங்க. நோட்டா வாங்கிட்டு இருக்க? சொல்லியா? அதான் சொல்லிட்டேனே. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சூர்யாம்மா எங்க போவாங்க எங்க வருவாங்கன்னு. நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வருவாங்க போவாங்க, ஆபீஸ் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதானே சொன்ன? போதாது. சனிக்கிழமை எங்க போவாங்க? வீட்டுலதான் இருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை? இன்னும் 5 ரூபா. என்னையா ரொம்ப போச்சு. இந்த சொல்லு. ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் கும்மாள் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விமிங் பூல்? இன்னும் 5.